ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு கருவாட்டு தொக்கு தான் ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூண்டு வந்துட்டு கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா வந்துட்டு நைஃப் மேலே ஒரு கை வச்சுட்டு டக்கு 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 டக்குன்னு அப்படியே கொத்து பரோட்டா போடுற மாதிரி போட்டிங்க அப்படின்னா குட்டி குட்டியாக மைன்யூட்டாக இந்த மாதிரி வந்துட்டு கிடச்சிரும். இவ்வளோ தாங்க கருவாட்டு குழம்புக்கு இவ்வளோ தான் தேவை. என்னென்னா பூண்டு நல்லா கொஞ்சம் நிறையாவே வந்து நறுக்கிக்கோங்க. ஒரு 10-15 பூண்டு ஆகிற மாதிரி நல்லா அந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது நல்லா காரமாக இருக்கும், ஹெவியான காரம், அதனால் வந்து கொஞ்சமாக மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம், இந்த மாதிரி ஆனியன் வந்து நல்லா பொடி பொடியாக குட்டி குட்டியாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கருவாட்டு கொஞ்சம் புளிப்பான கிரேவி இருந்தால் நல்லாயிருக்கும். புளி ஆட் பண்ண போகிறதில்ல, அது போல் தக்காளியே வந்து 2 தக்காளியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஃப்ரீசரில் இருக்குது, செய்யும்போது கரெக்டாக போடும்போது வந்து வெளியே எடுத்துக்கலாம்னு சொல்லி விட்டுருக்கேன். இப்போ வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி ஹேர் பேக் வந்து போட்டு வந்திருக்கேன். இதனுடைய வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வீடியோவை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். டேண்ட்ரஃப்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த பேக்கு. அதை போட்டுட்டு இந்த அரை மணி நேரம் கேப்பில் நம்ம வந்து சமைச்சு முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துடலாம். மணி என்ன 1 மணியே ஆக போகுது இன்றைக்கி. நான் இது மட்டும்தான் கருவாடு தொக்கு மாதிரி செஞ்சுட்டு நேற்று வச்சல ரசம், அதே மாதிரி ரசம் கொஞ்சம் வச்சுட்டு ரைஸ் வைக்க போகிறேன். அவ்வளோதான், சிம்பிள் ரெசிபி. இன்றைக்கி அடுப்பு பற்ற வச்சாச்சு. என்னடா புகையுது, என்னமோ புகையுது, என்ன புகையுதுன்னு தெரியல. சரி, சூடாகட்டும். இதில் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஆயில் இல்லை நல்லெண்ணெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் இது எல்லா ஐட்டத்தையும் ஒன்று ஒன்றா போட வேண்டியதான். பூண்டு ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பூண்டு ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க, பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வந்து நல்லா மசீர வரைக்கும் வதக்கிட்டு, அப்புறம் எப்பயும் போல் ரெகுலராக மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு நேரில் அவ்வளோதான். கடுகு காணுமே, சரி பேண்ட்ரிலேருந்து எடுத்துக்கோ. இதில் தீந்து போச்சு. அந்த டப்பாவில் எடுத்து நிறைய ஃபில் பண்ணிவிட்டு போட்டாச்சு. கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதும் அடுத்தது இதெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரியிற சத்தம் வருதா? அதுக்கப்புறம் நம்மளுடைய பூண்டு போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. கொஞ்சம் கடுகு வந்து சேர்த்தி போட்டிருக்கேன். இது அதோட நான் ஃப்ளேவர் கூட கொடுக்கும், நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் லைட்டாக இந்தளவுக்கு வதங்கினதும் கட் பண்ணி வச்சோம்னா ஆனியன் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஆனியன் வந்து கொஞ்ச நேரம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்க விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்துட்டு கட் பண்ணியிருந்த தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரமாக மசிஞ்சிரும். அதுலேருந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா மசியறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூடி போட்டு வச்சிங்க அப்படின்னா. பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாகி அதுலேருந்து தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் நல்லா. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண வேண்டிய மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம்.
உப்பு வந்து தேவையான அளவு. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கருவாடுக்கு எப்பயுமே வந்து கருவாடுலேயே வந்து உப்பு இருக்கும். நீங்கள் இப்போ கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. கருவாடெல்லாம் போட்டதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்துட்டு மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் வர மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் வர மாதிரி மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கருவாட்டு தொக்கோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் டேஸ்ட்டு. என்ன அப்படி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா வந்து பச்சை வாசனை நல்லா போய் வதங்கி வரட்டும். அந்த கேப்பில் நம்ம கருவாடு வந்து க்ளீன் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து நெத்திலி கருவாடு தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய நெத்திலி கருவாடு வந்து என்னோடய ஃபேவரட், ரொம்ப 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 பிடிக்கும். பட் இங்கே வந்து யூஎஸில் வந்து கிடைக்கிறதே இல்லை. அதனால் ஊர்லேருந்து வரும்போது அப்போ வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக எனக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டாங்க. இது வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10-20 நிமிஷத்துக்கு முன்னாடி சும்மா நார்மல் வாட்டரில் ஊற வச்சிங்கனாவே போதும். நல்லா சீக்கிரமாகவே வந்து ஊறிடும். எதுக்காக வந்து ஊற வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊற வச்சா அப்படின்னா தான் அதில் இருக்க தலையெல்லாம் நம்ம வந்து இப்போ பிரித்து எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பிச்சிங்க அப்படின்னாவே டக்குன்னு வந்துட்டு வந்துடும். இந்த மாதிரி அந்த கருவாட்டில் இருக்கக்கூடிய ஹெட்டெல்லாம் ஃபுல்லாக வந்து ஹெட் பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. எல்லாமே இதே மாதிரி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா நான் ஒரு 4 டைமாட்டம் வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். நல்லா க்ளீனாக இருக்குது இப்போது. பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பர் க்ளீனாக வந்துட்டு இருக்குது. இப்போ நம்மளுடைய கிரேவி இது வந்துட்டு ரெடி ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பாருங்கள் சூப்பராக வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவாடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு மாதிரி வைக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பட் அதோட இந்த தொக்கு செஞ்சிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இப்போ கருவாடு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு கொஞ்சமாக வந்து கருவாடு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. தண்ணி வத்துற அளவுக்கு வெந்தாவே போதும். சீக்கிரமாகவே இந்த கருவாடு வந்துட்டு வெந்துடும். மூடி போட்டு வச்சா அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே டக்குன்னு நமக்கு வந்துட்டு ரெடி ஆயிரும். அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மட்டும் கிளறி மட்டும் விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு செமையாக வந்திருக்கு. அப்படி இருக்குது, பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது எனக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே அதோடய வாசனையே பயங்கரமாக மூக்க தொலைச்சதுங்க. அப்படியே உடனே சுட்ட சாதம் போட்டு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. பட் வந்து வேறு வழியே இல்லை. தலையில் இன்றைக்கின்னு பார்த்து ஹேர் பேக் போட்டுட்டேன். என்ன பண்ணுறது, குளிச்சுதான் அவனு. குளிச்சுட்டு வந்து டக்குன்னு கடக்கடன்னு வந்து சாப்பிட்லாம். நல்லா இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் இருக்குது. அதை மட்டும் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்குதுல. இது கூட வந்து கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக. அப்புறமா வந்து பச்சை கருவேப்பிலை இருந்தது அப்படின்னா அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஃப்ரோசன் தான் வந்துட்டு இருக்குது. அதை ஆட் பண்ணி இந்த லாஸ்ட்டாக இறக்கும்போது கருவேப்பிலை ஆட் பண்ணி கிளறி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா வாசமாக மணமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம அடுப்புலேருந்து இப்போ வந்துட்டு இறக்கிடலாம். நல்லா சுருளை வதங்கி வந்துருச்சு. இப்போ அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிட்டேன். பார்க்கும்போதே வாயில் எப்படி எச்சு வருதுல. கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து செஞ்சு பார்க்கட்டும். நம்ம சேனலை இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.